வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்? கோவிந்த் தாட்ஸ் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். இப்ப ரீசென்ட்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. லாரன்ஸ் அண்ணா இறந்துட்டாரு. இல்ல லாரன்ஸ் அண்ணா உயிரோட இருக்காரு. ஓ, அவரு. பார்த்தேன். லாரன்ஸ்ன்ற பேரே போய் அவருக்கு வேற பேர் இருக்கு. அவர் என் பக்கத்துல தான் இருக்காரு ப்ரோ. இதுல சில பேர் ஹாய் गाइस வெல்கம் டு யூடியூப் சேனல். இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவா பாத்தீங்கன்னா விருமாண்டியனோட வீட்டுக்கு தான் வந்து லாரன்ஸ் அண்ணனோட வீட்டுக்கு தான் நின்னுட்டு இருக்கோம். இங்க தான் அவர் வாழ்ந்ததா சொல்லிட்டு இருக்காங்க. அவர் இருந்தா என்ன இல்லனா என்ன அவர் எங்க நிம்மதியா இருந்துட்டு போட்டுருவீங்க. ஏன்டா அதுக்கு வெறியோட தேடிட்டு இருக்கீங்க? இதுல லாரன்ஸ் தேடுறது கூட பிரச்சனை கிடையாது. தேடுற processல பாத்தீங்கன்னா லாரன்ஸ் அண்ணா மாதிரி இன்னொருத்தர் கிடைச்சிருக்காரு. இது நான் கிடையாது. அவரும் பாத்தீங்கன்னா கோயம்பேடுல ஒரு மூணு வீடியோ பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு தெரியாமலே அவர வீடியோ எடுத்து அவர்தான் லாரன்ஸ் சொல்லி இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. டைமர்ல வந்து லோட் ஆமா, வேற மாதிரி தான் குமரர் யோ நான் இல்ல அது என் வீட்லனா பார்த்தா என்ன என்ன சொல்லிட்டு அவர் குமரிட்டு இருக்காரு. இந்த போட்டோ எங்க வீட்டு குடும்பத்தை யாராவது பார்த்து பிரச்சனை ஆச்சா நீங்க தான் பதில் சொல்லணும் எனக்கு. எதுக்கு ஒருத்தர் தேடுறதே தேவையில்ல. அவரு தேடுன்னு சொல்லிட்டு அவர் மாதிரி கூட இன்னொருத்தர் வீடியோ எடுத்து இவர்தான் லாரன்ஸ் கிடைச்சிட்டாரு சொல்லி அது எதனால போட்டாங்கன்னு தெரியல. நான் சைலண்ட் இருக்கும்போது எனக்கு தெரியாம இந்த போட்டோ ரீச் ஆயிருக்கு. எப்படி ரீச் ஆனிச்சுன்னு எனக்கு தெரியல. இப்ப இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா லாரன்ஸ் கல்யாணம் ஆன புதுசுல வந்து வைஃப் கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி கலெக்ட் பண்ணாங்க எங்க இருந்து எடுத்தாங்கன்னு தெரியல. இவன் அதெல்லாம் தோண்டி எடுத்து ஜோடியா கல்யாணம் பூஸ்ட் எடுத்த போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இல்லையே, வேற அவர் மாதிரியே இல்லையே. ஏதோ எடிட் பண்ணி வச்சிருக்காங்களா? எதுக்குடா அதே மாதிரி லாரன்ஸ் நான் வீடுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 யூடியூப் சேனல்ல காட்டிட்டு இருக்காங்க. எது உண்மை எது பொய்னே தெரியல. பேர் மாரியப்பன். மாரியப்பன். இதுதான ஒரு வீடியோ. அதான் ஒரு சரி சரி. இதுதான் லாரன்ஸ் அண்ணாவோட வீடு. இல்ல லாரன்ஸ் அண்ணா வீடுன்னு சொல்லிட்டு 1-2 வீடியோ காட்டுறாங்க. அது கூட பரவாயில்ல. லாரன்ஸ் அண்ணா இங்க தான் சரக்கு அடிக்கிறாரு சொல்லிட்டு ஒரு டாஸ்மாக் காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒயின் ஷாப்ல தான் குடிப்பாரு அவரு. நான் லாரன்ஸ் அண்ணா என்னடா ஏதாச்சும் வாங்கி கொண்டா சிக்கன் எதனாச்சும் காசு கொடுத்துட்டு போவாரு. அவர் என்ன காந்தியா என்ன? காந்திஜி வந்து இங்கதான் உப்பு சட்டை அடப்பா வீரா. இங்கதான் சரக்கு அடிச்சு விடுறான். இங்கதான் சரக்கு எடுத்து சொல்லிட்டு அதை வேற கவரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய ஒரு மகான் அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்டா இப்படி பண்றீங்க? டைமர்ல வந்து லோட் மேனா வேலை செய்யறேன். கோயம்பேடுல லோடு மேல வேலை செய்ய சொன்னாரு. இது இப்போ 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயணம் இல்ல ப்ரோகிராம் முன்னாடி இருந்தாரு. ஆனா இதுக்கப்புறம் இல்ல. அந்த ஷோக்கு போனா அதுக்கப்புறம் எவனுமே உயிரோட இருக்க மாட்டான், நிம்மதியா இருக்க மாட்டான். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஷோக்கு போறதுக்கு முன்னாடி இருக்காது, அதுக்கப்புறம் இல்ல போல இருக்கு. இவர் லாஸ்டா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். இது பாஷா படத்துக்கு நீ யாரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்றது மாதிரி 10 வருஷத்துக்கு மேலதான் பாத்தீங்கன்னா அவர் பாத்துருக்காங்க. இப்ப ரீசெண்டாவே யாரு இவர் இப்ப எங்க இருக்காரு? வேற எங்க இருக்காரு எனக்கு சரியா தெரியல. இவர் எங்க கண்டுபிடிக்கலாம்? எங்க கண்டுபிடிக்கலாம்? இருந்தா இதுல திருப்பூர்ல இருப்பாரு. திருப்பூர் பன் கம்பெனில வேலை பாக்குறாராமா. இப்பதான் ஹாட் நியூஸ் கிடைச்சது. புதுசா நமக்கு எக்ஸ்க்ளூசிவா வந்து ஃபர்ஸ்ட் கவரேஜ் பண்ணிட்டு வந்தறேன். ஹலோ, இது லாரன்ஸ் கேஷிங் இருக்கா? இதோ வந்து ஓ லியோ. அநியாயம் பண்றாங்கப்பா. உண்மைதான். ஆக்சுவலா அவர் பேசின விதம் எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. சில்லு 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 தப்பு பண்ணதெல்லாம் அவர்தான். ஆனா தப்பு பண்ணத மாதிரியே பேசுறது பாத்தீங்களா, ஒரு தௌலத்தா அதுதான் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணிட்டு. எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் ப்ரோ இருக்காங்க, சென்னை பாடியில. அவரு பெயிண்டிங் ஒர்க் பண்றாங்க. சும்மா அள்ளி உருளானு வேற பாருங்களா. மேல பாருங்க, அதுக்கு அந்த போஸ்டுக்கு மேல பாருங்க லாரன்ஸ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் தான். இது எல்சியூ ஓகே சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லியோ இவன் இது வந்து விக்ரமோட கனெக்ட் ஆகுது, இதுல டில்லி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனக்கருப்புல ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருப்போம். அந்த மாதிரி இவர் நேத்து நான் பார்த்தேன், இவர் இங்க இருக்காரு அவர் அங்க இருக்காருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மனக்கருப்புல இவங்க கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா எல்சி மாதிரி லாரன்ஸ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணிட்டாங்க. பாடி புதுநகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் கலைவாணர் காலனி தான் தலைவன் வீடு. நானும் அந்த ஏரியா தான். உருட்டு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா. லியோக்கு கூட ஃபேன்ஸ் இவ்வளவு ஸ்டோரி கிரியேட் பண்ணலடா. அவருக்கு தெரியுமா அவர் இவ்வளவு ஃபேமஸ்ன்ட்டு. சும்மா சின்ன சின்ன பெயிண்ட் பண்ணுவாரு மேடம். அவரு பெயிண்டரே கிடையாது. கூட்டத்துக்கு பெயிண்டர் இது வந்து இவங்க மாசத்துக்கு இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாங்க. ஆரம்பிச்சு சொல்லிருந்தாங்க. மீச கொஞ்சம் பெத்தாவதுனால விரும்பாண்டியன் கூப்பிட்டாரு. அவர் இங்க என்ன பேரு? அவர் முன்னாடி வந்து லாரன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும். இங்க வந்து அவருக்கு வந்து பேர் மாரியப்பன். லாரன்ஸ் மாரியப்பன், the man of myth. திருமாண்டி மாரியப்பன் ஐடியா இல்லாத பசங்க. ஆமா இவரு அந்த ஜீதன் ஆபீஸ் எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஏதோ ஒரு எபிசோட் வந்துருக்காம நைட் போயிருப்பாரு. அந்த ஜீதன் சொல்லும்போது சொல்றதுல உங்களுக்கு ஹோஸ்ட் பண்ணது லட்சுமி ராமகிருஷ்ணன். அவங்க வந்து எல்லாம் சொல்லிருக்காங்க. சர்ச் பண்ணுவோமா, கூகுள்ல போடும்.
லாரன்ஸ் தப்பு பண்ணிட்டு வந்திருந்தாலும் அவரோட திறமையை ரசிச்சோம். லட்சுமி ராமகிருஷ்ணன் இருக்காரா இல்லையா? திரும்ப திரும்ப இந்த ஒரு கேள்விதான் என் மண்டக்குள்ள ஓடிட்டே இருக்கு. லாரன்ஸ் அண்ணா இருக்காரு, பட் எங்க இருக்காருன்னு தெரியல. எங்க வீட்டு பக்கத்துலதான் ப்ரோ இருக்காரு. நைட்டு ஒன்னாதான் சரக்கு அடிப்போம். கதை கட்டுங்க, கதை கட்டி விடுங்க ப்ரோ. அவர் எங்க ஏரியா தான் ப்ரோ, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். 3 இயர்ஸ் இங்கதான் இருக்காரு. அப்ப நானே ஒரு கமெண்ட் பண்ணலாமே, இப்ப நான் இருக்கிற பக்கத்து போஸ்ட்ல அவர் இருக்காருன்னு சொல்லலாமே. 110 கிலோ இருக்கும் அந்த சேம், 120 கிலோ இருக்கும். தூக்கிட்டு வந்திருக்காருண்ணா. 110 கிலோ வெயிட் தூக்குறது லாரன்ஸ். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கலாட்டால தான் எடுத்துருக்காங்க. பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ஸ்பயர் இருக்கும். பாருங்களேன், எங்க இருக்கா, ஏது இருக்கா, அவங்களுக்கு இருக்கானா போயிட்டானான்னு தெரியாது. பட் அவர் இருக்கிறாரு, ஆனா எங்க இருக்கிறாருன்னு தெரியல. இது 5 பேர் அடிப்பேன். வேற லெவல் ஹைப்பா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. லாரன்ஸ் இருக்காரா இல்லையா, இருந்தாரு எங்க இருக்காரு, இதெல்லாம் இருக்கட்டும். முக்கியமான விஷயம் என்ன பண்ணுச்சுன்னா, லாரன்ஸ் வந்து செத்து போய் 2 வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களோட ரிலேஷன் சொல்லிக்கிறதா சொல்லி ஒரு யூடியூப் சேனல்ல போட்டிருக்காங்க. படிக்கிற பாருங்க. அவர் இப்போ இல்ல ப்ரோ, எங்க ரிலேட்டிவ் தான். 2 இயர்ஸ் ஆச்சு ப்ரோ. நம்புற மாதிரி தெரியல. இது வந்து லாரன்ஸ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல இவங்க போட்ட கமெண்டா கூட இருக்கலாம். அவர் இறந்துட்டாரு ப்ரோ. அவர் இறங்கல ப்ரோ. அவர் வந்து இப்போ ஒரு 4 மாசம் முன்னாடி காலி பண்ணி போனாரு. சரக்கடிச்சு அவங்ககிட்ட போய் கேக்குறான். லாரன்ஸ் அண்ணா இருக்காங்கன்ற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. இன்னொருத்தர் கேட்டதுக்கு லாரன்ஸ் இருக்காருன்ற மாதிரி சொல்றாங்க, ஆனா எங்க இருக்காருன்றது தெரியல. இறந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். லாரன்ஸ் ரசிகர் மிகப்பெரிய ஒரு தலைவர் மாதிரி இருந்தாலும் அதில் பாட்டோட ஒப்பிட்டு போட்டு வச்சிருக்காங்க. ஆர்ஐபி விருமாண்டி. ஏன்டா பச்சை போய் பேசுறீங்க? லாரன்ஸ் எல்லாம் ஸ்டில் அலைவ். இல்லையா ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணிட்டாங்க. ஃபைண்ட் லாரன்ஸ். ஆமா, ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா ஃபைண்ட் லாரன்ஸ் வந்து ட்ரெண்டே பண்ணி விட்டுறாங்க போல இருக்கு. ரத்தத்துல எழுதின கதை இதை பேனாவால தொடர முடியாது. கேஜி கொடுத்துட்டு இருக்காங்க. அவன் வருவான், அவனோட சாம்ராஜ்யத்தின் புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைப்பதற்கு யூடியூப்ல போய் சர்ச் பண்ணுவோம். லாரன்ஸ் சொல்வதெல்லாம் உண்மை நடக்கும். என்ன வந்து பார்ப்போம். லாரன்ஸ் சொல்வதுன்னு அடிச்சா, லாரன்ஸ் சொல்வதெல்லாம் உண்மை, லாரன்ஸ் சொல்வதெல்லாம் உண்மை டெத் ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வேற, லாரன்ஸ் சொல்வதெல்லாம் உண்மை ஃபைண்டிங். எனக்கு தெரிஞ்சு அடுத்த பிக் பாஸ் எபிசோட் பத்தி கமல் சார் இதை பத்தி பேசுவாரு. எனக்கு அவர் மெமிக்ரி பண்ண தெரியாது. கமல் மாதிரி சொல்வதெல்லாம் உண்மை. பிக் பாஸ் சொல்வதெல்லாம் உண்மை பத்தி இருக்கு அவர் பேச. சரி, ஓகே விடுங்க. லாரன்ஸுக்கு வந்து கண்டிப்பா கிடைப்பாரு, நம்ம நம்புவோம். இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா, சரி நித்யானந்த கூட காணாம போயிட்டாரு, எங்க போனான்னு தெரியல. ஆனா தீவுல உட்காந்துட்டு யூடியூப்ல கரெக்டா வீடியோ பேசி போடுவாரு. அந்த மாதிரி லாரன்ஸ் கூட மேடம் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் மேடான்னு பேர் வச்சு வந்துட்டு மேடம் அப்படின்ட்டு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுவாரு யூடியூப் சேனல் வீடியோ போட்டு. வேற லெவல்ல இருக்குல்ல. வீடியோ முடிச்சுப்போம். லாரன்ஸ் நான் வந்து என்ன ஆச்சு தெரியல. சில பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த சூப்பரான ரிவ்யூ பண்ணலாம். அவ்வளவுதான். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா நானும் பார்த்துட்டு இருந்தோம் இன்ஸ்டாகிராம்ல வந்து இது ஒரு பயங்கரமா கிட்டத்தட்ட பார்த்திபன் லியோ அப்படின்னு போட்டு அந்த மியூசிக் வேற போட்டு அந்த இன்டர்வியூ எடுக்கலாம் எடுத்து நானும் என்னடா இப்படி பில்டப் கொடுக்குறாங்க, இவர் என்ன பேரு மாரியப்பன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது ஏன்னு தெரியல. இதுல மாத்தி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிற பேரு. இது எனக்கு தெரிஞ்சு சொல்வதெல்லாம் உண்மை பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஸ்கிரிப்டடா தான் இருக்கும். ஏன்னா அதுலயே ஒரு லேடி வந்து ஒரு சாமியாரா கூட வந்தாங்க. அது என்ன கூச்சிக்கிட்டே இருப்பாங்களே, அவங்களும் சொல்வதெல்லாம் உண்மையில வந்தாங்க. அதனால இது சொல்வதெல்லாம் உண்மையில வர மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டடா தான் இருக்கும். அவங்க உண்மையான ஒரு ஃபேமிலியாவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு ஓப்பனா வந்து சொல்லுவாங்களா, அப்படிலாம் பண்ணாங்கன்னா இப்ப போலீஸ் கேஸ் ஆகும், நிறைய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் சும்மா அதாவது என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பண்ணது எல்லாமே. அவர் பேசினதெல்லாம் காமெடியா தான் இருந்தது, நம்ம சிரிச்சோம். அதோட விடுங்க. அவர் ஏதோ தியாகம் பண்ண மாதிரி அவரை புடிச்சிட்டு வந்து இத்தனை பேரு அவரே ஒரு கள்ள தொடர்புல இருந்தார். அவரே குடும்பமானத்தை வாங்கி 9 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பமானதே வாங்கிட்டாரு. 9 வருஷம் ஆயிருச்சு. அப்பவே அவருக்கு 35-40 இருக்கும். அவ பாத்துக்கோங்க. இப்போ எப்படியும் 60-50க்கு மேல ஆயிருக்கும். 50-49 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இப்போ அவரு குடிச்சுக்கிட்டு வேற இருந்தாரு. கரெக்ட் தான் இருக்காரான்னு தெரியல. வேண்டாம் விட்டுருங்க. அவரு ஐயோ பாவம் ஒரே மாதிரி இருக்காருன்னு ஒருத்தரை பிடிச்சி அவர் போட்டோ போட்டு லாரன்ஸ் இவருதான் போட்டு அவங்க ஃபேமிலியில நீ எப்பயும் அங்க போயிருக்க அப்படின்லாம் கேட்டு ஐயா பாவம். எனக்கு தெரிஞ்சு இப்படிலாம் இப்போ நீங்களே இருக்கீங்க, உங்களை மாதிரியே ஒரு ஆள் வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு டே நீ தானே அவன்னு கேட்டு
உங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரச்சனை கிளப்பிவிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணி விடுறாங்க. ஐயோ பாவம். அவரே அவங்க இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட அடி வாங்கிட்டு கிடக்காரான்னு தெரியல. அதான் ஏதோ ஒரு மூட்டை தூக்குறதுதான். அவரே புடிச்சு கரெக்டா அதே மாதிரி இருக்கிற ஆளை புடிச்சு ஐயோ போ அவரோட வாழ்க்கை போ எனக்கு தெரிஞ்சு வீட்லயே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆயிருக்கும் கண்டிப்பா அதுக்கப்புறம் இது பண்ணிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.